அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, சகோதர சகோதரிகள, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பு அறியாமை காலத்தில் வாழ்ந்து வந்த மக்கள் பெண் குழந்தைகளை இழிவாக கருதி வந்த காரணத்தினால் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். கடுமையான முறையில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார்கள். வறுமைக்கு அஞ்சியும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்று பாராமல் பிஞ்சு பாலகன்கள் கொலை செய்யப்பட்ட அவல நிலைகளை எல்லாம் வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதராய் தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு இது போன்ற கடுமையான குற்றங்களை எல்லாம் வன்மையாய் கண்டித்து மக்களுக்கு மத்தியில் இறைவனின் பிரச்சாரத்தை வீரியமாய் செய்கிறார்கள். பெண் குழந்தை பிறப்பது நற்செய்தி என்று இறை வார்த்தையை மக்களுக்கு மத்தியிலே போதிக்கிறார்கள். வறுமைக்கு அஞ்சு குழந்தைகளை கொல்லாதே, உனக்கும் நீ பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கும் இறைவன்தான் உணவு கொடுக்கிறான் என்பது போன்ற இறை நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே போதித்து இது போன்ற கொடுமைகளை எல்லாம், கடுமையான குற்றங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மக்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி முழுமையாய் ஆணி வேரை பிடுங்கி எறிந்த மிகச்சிறப்பிற்குரிய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கிறோம். அறியாமை காலத்தில் பெண் குழந்தை பிறந்து வந்தால் கொலை செய்கிற சூழல் இருந்தது. வறுமைக்கு அஞ்சி குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். சமீப காலத்தில் கருவிலே குழந்தைகள் கருக்கலைப்பு செய்து கொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதிலே கடந்த காலங்களில் கருக்கலைப்பு செய்து குழந்தைகளை கொன்றார்களா என்று கேட்டால் அதற்கு எந்த சான்றுகளும் இல்லை. ஆனால் அறிவியல் சாதனங்களின் வளர்ச்சியினால் கருவிலே இருக்கிற குழந்தைகள் கருக்கலைப்பின் மூலமாக சிதைக்கப்படுகிற அவல நிலையை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் கருக்கலைப்பு குறித்து நாம் கடந்த காலங்களிலே சில முக்கியமான ஆய்வு முடிவுகளை அறிவித்து அதன் அடிப்படையில் செயல்படுத்தி வந்தோம். அதாவது கரு உருவாகி 120 நாட்களுக்குள் கருவை கலைத்து கொள்ளலாம். 120 நாட்களை தாண்டிவிட்டால் உயிரை கொன்ற கொலை குற்றம் ஆகிவிடும் என்கிற நிலைப்பாட்டை நாம் அறிவித்து வந்தோம். கடந்த காலங்களில் அதுதான் முடிவாக இருந்தது. இன்னும் கூடுதலாக 120 நாட்களுக்குள் கருவை கலைப்பது என்பதும் உடலுக்கு செய்கிற தீங்கிழைத்தல் என்கிற பாவமும் அதில் அடங்கத்தான் செய்யும். நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் அல்லது ஒவ்வொருவருடைய சூழலை கவனித்து தாயின் வயிற்றிலே உருவாகிவிட்ட கருவை 120 நாட்களுக்குள் கலைத்து கொள்ளலாம். 120 நாட்களை தாண்டிவிட்டால் அதை கலைப்பது கொலை குற்றமாகிவிடும் என்கிற முடிவை கடந்த காலத்திலே நாம் கூறி வந்தோம். இந்த 120 நாட்களில் கருவை கலைத்து கொள்ளலாம் என்பதற்கு நாம் இப்பொழுது எடுத்துரைக்கிற செய்தியை ஆதாரமாக கொண்டுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. புகாரியில் 3332வது செய்தி. இந்த செய்தியை வைத்துத்தான் 120 நாட்களுக்குள் கருவை கலைத்து கொள்ளலாம் என்கிற முடிவை மார்க்கடிப்படையில் மக்களிடத்திலே நாம் எடுத்துரைத்து வந்தோம். இந்த செய்தி கூறுவது என்ன? அதாவது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமா. உங்கள் தாயினுடைய வயிற்றில் 40 யௌமா 40 நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறீர்கள். பிறகு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், சும்ம யகூனு அலக்கத்தன் மிஸ்ல தாலிக். பிறகு அது போன்றே அந்த கருக்கட்டியாக மாறிவிடுகிறது. சும்ம யகூனு முல்கத்தன் மிஸ்ல தாலிக். பிறகு அது போன்றே அந்த கரு மெல்லப்பட்ட சக்கை போன்ற சதைப்பிண்டமாக மாறிவிடுகிறது. சும்ம யபஅசுல்லாஹ இலைஹி மலக்கா. பிறகு அல்லாஹ் அதனிடம் ஒரு வானவர்களை அனுப்பி அறுபை கலிமாத்தின் 4 கட்டளைகளை இடுகிறான். அந்த 4 கட்டளைகள் என்ன? அந்த வானவரிடத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம், ஃபயுக்தபு அமலுஹு வ அஜலுஹு வ ரிஸ்குஹு.
வஷகியுன் அவ் சஈதுன். இந்த வயிற்றிலே உருவாகுகிற இந்த கரு என்பது அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதனுடைய ஆயுள் எப்படி இருக்கும், அதனுடைய உணவு வாழ்வாதாரங்கள் என்று அனைத்துமே வானவர் மூலமாக எழுதப்படுகிறது. அல்லாஹ் மீண்டும் அந்த வானவருக்கு கட்டளையிடுவானாம், வஷகியுன் அவ் சஈதுன், அந்த குழந்தை துர்பாக்கியசாலியா அல்லது நர்பாக்கியசாலியா என்பதும் எழுதப்படும். அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதனால் தான் மனிதன் நரகவாசியின் செயலை செய்த வண்ணம் இருப்பான், இறுதியில் அவனுக்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு முழம் மட்டும்தான் இடைவெளி இருக்கும், அப்போது விதி அவனை முந்திக்கொள்ள அவன் சொர்க்கவாசிகளின் செயலை செய்து சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான். இதனால் தான் ஒரு மனிதன் சொர்க்கவாசிகளின் செயலை செய்த வண்ணமே இருப்பான், இறுதியில் அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் இடையே ஒரு முழம்தான் இருக்கும், அப்போது விதி அவனை முந்திக்கொள்ள அவன் நரகவாசிகளின் செயலை செய்து நரகத்தில் புகுந்து விடுவான் என்று இந்த செய்தி முடிகிறது. சஹீஹ் புகாரியில் 3332வது செய்தியில், தாயின் வயிற்றில் கரு உருவாகி 40 லைலா 40 நாட்களில் வானவர் ஒருவரை இறைவன் அனுப்புகிறான் என்கிற இந்த செய்தியை வைத்து 120 நாட்களுக்குள் அவசியம் ஏற்பட்டால் நிர்பந்தமான சூழலில் கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம் என்கிற முடிவை நாம் கடந்த காலங்களில் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து வந்தோம். 120 நாட்கள் கடந்த பிறகுதான் மனிதனுக்கான ரூஹ் என்கிற அடிப்படை அம்சம் ஊதப்படுகிறது என்பதை மேற்கண்ட செய்தி விளக்குவதாய் நினைத்து நாம் இந்த முடிவை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்து வந்தோம். ஆனால் ஏனைய சகிகான சில செய்திகளை கவனிக்கிற பொழுது மேற்கண்ட செய்தியின் தவறான பிழையாய் நாம் விளங்கி வைத்திருப்பதை ஏனைய சகிகான செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. ஏனைய செய்திகளை கவனிக்கிற பொழுது சஹீஹ் புகாரியிலே நாம் நினைத்து விளங்கி வைத்து எடுக்கிற முடிவு என்பது அது பிழையானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ மேற்கண்ட சஹீஹ் புகாரி செய்தியை நாம் எவ்வாறு பிழையாக விளங்கி கொண்டோம், கருக்கலைப்பு என்பது 120 நாட்களுக்குள் செய்தால் அது அனுமதியாகுமா என்பது குறித்தான மேலதிக விளக்கத்தை நாம் காணவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கரு வளர்ச்சி பற்றி திருக்குரானில் அல்லாஹ் பேசுகிறான். 22வது அத்தியாயம் 5வது வசனம், ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப் சும்ம மின் நுத்ஃபா சும்ம மின் அலகா சும்ம மின் முல்கா முஹல்லகத்தின் கைர முஹல்லகா. உங்களை மண்ணிலிருந்து, பிறகு இந்திரிய துளியிலிருந்து, பிறகு சூழ் கொண்ட கருமுட்டையிலிருந்து, பின்னர் முஹல்லகா கைர முஹல்லகா, வடிவமைக்கப்பட்டதும் வடிவமைக்கப்படாததுமான சதை துண்டிலிருந்து நாம் படைத்தோம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், லீனு பைன லக்கும் வ நுகிர்ரு ஃபில் அர்ஹாம் மா நஷாஉ இலா அஜலி முஸம்மா. நாம் நாடியவற்றை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கருவறைகளிலே தங்கச் செய்கிறோம். சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு குழந்தையாக அவர்களை வெளிப்படுத்துகிறோம். கருவின் வளர்ச்சி நிலைகள் குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். மண்ணிலிருந்து படைத்தேன், பிறகு நுத்துஃபாவாக இருக்கிறாய், இந்திரிய துளியாய் இருக்கிறாய், பிறகு அலக்காவாக இருக்கிறாய், பிறகு முல்காவாக இருக்கிறாய். அதாவது நுத்துஃபா இந்திரிய துளியாய் இருக்கிறாய், அலக்காவாக இருக்கிறாய், கருமுட்டையாய் இருக்கிறாய், பிறகு வடிவமைக்கப்பட்டதும் வடிவமைக்கப்படாததுமான ஒரு நிலையாய் இருக்கிறாய். குறிப்பிட்ட காலம் வரை தாயின் வயிற்றிலே தங்கச் செய்து குழந்தையாய் நான் வெளிப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் மிக தெளிவாய் விளக்குகிறான். அதே போன்று திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம். 23வது அத்தியாயம் 14வது வசனம், சும்ம ஹலக்னன் நுத்ஃபத அலகதன் ஃபஹலக்னல் அலகா முல்கதன் ஃபஹலக்னல் முல்கா இலாமன். விந்து துளியை, இந்திரிய துளியை சூழ்கொண்ட கருமுட்டையாக்கினோம், பிறகு அந்த சூழ்கொண்ட கருமுட்டையை சதை துண்டாக்கினோம், பிறகு அச்சதை துண்டை இதாமன் எலும்பாய் மாற்றினோம், ஃபகஸவுனல் இதாமல் அஹ்மா, அவ்வெலும்புகளுக்கு இறைச்சியை போர்த்தினோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம அன்ஷனாஹு ஹல்கன் ஆகர், பின்னர் வேறொரு படைப்பாக தோற்றுவித்தோம். ஃபதபாரக்கல்லாஹ் அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களில் சிறந்தவனாக அல்லாஹ் பாக்கியமிக்கவனாய் இருக்கிறான். அல்லாஹ் தெளிவாய் விளக்குகிறான். விந்து துளிய கருமுட்டையாக்கி அந்த சூழ்கொண்ட கருமுட்டையை சதை துண்டாக ஆக்கி, பிறகு அந்த சதை துண்டிற்கு ஃபகஸவுனல் இதாம இறைச்சியை நாம் போர்த்தினோம், பிறகு வேறொரு படைப்பாய் மாற்றினோம். வேறொரு படைப்பு என்பது குழந்தையாய் வெளிவருவது குறித்து அல்லாஹ் பேசுகிறான்.
அல்லாஹ் 75வது அத்தியாயம் 37வது வசனத்திலே பேசுகிறான். அலம் யகு நுத்ஃபதம் மின் மனி யும்னா, செலுத்தப்படும் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா? சும்ம கான அலகா ஃபஹலக ஃபஸவ்வா, பின்னர் அவனை சூழ்கொண்ட கருமுட்டையாக அவன் இருந்தான். அல்லாஹ்வே படைத்து செம்மைப்படுத்தினான். மனித படைப்புகள் குறித்து அல்லாஹ் ஒரு 3 அடிப்படையை விளக்குகிறான். நுத்ஃபா என்கிற நிலையை விளக்குகிறான், அலகா என்கிற நிலையை விளக்குகிறான், முல்கா என்கிற நிலையை விளக்குகிறான். இந்த 3 படித்தரத்திற்கு பிறகு அவன் குழந்தையாய் மாறுகிறான். இது கருவளர்ச்சி குறித்து திருக்குரானில இறைவன் பேசுகிறான். இந்த 3 வசனங்களிலும் கருவளர்ச்சியின் ஆழமான மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். தாயின் வயிற்றில் உருவாகிவிட்ட கருவிற்கு எப்பொழுது மனித உயிர் ஊதப்படுகிறது, ரூஹ் எப்போது ஊதப்படுகிறது என்பது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக நமக்கு விளக்குகிறார்கள். அது சஹீஹ் முஸ்லிம்ல 6898வது செய்தியாக இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம் உடைய தமிழ் எண்ணிலே 5148வது செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் வானவரை அல்லாஹ் அனுப்பி மனிதனின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அந்த கருவிற்கு எந்த நேரத்தில் எழுதப்படுகிறது, எந்த நாளில எழுதப்படுகிறது, ரூஹ் எப்போது ஊதப்படுகிறது என்பது குறித்து தெளிவாக விளக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னன் நுத்ஃபத தகஉ ஃபிர் ரஹிமி அர்பஈன லைலா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற இந்த செய்தியை அபூ துஃபைல் ஆமிர் பின் வாசிலா என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார். விந்து துளி தாயின் கருப்பையில் 40 இரவுகள் தங்கி இருக்கிறது, 40 இரவு தங்கி இருக்கிறது. சும்மயத்த சௌவரு அலைகள் மலகோ, பிறகு அந்த உருவாகி இருக்கிற கருவிடத்தில் வானவர் ஒருவர் அனுப்பப்படுகிறார். கால, பிறகு ஃபயகூல், அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்கிறார், யா ரப்பி அஸ்ஸகருன் அவ் உன்சா, இந்த கரு ஆணா பெண்ணா என்று கேட்கிறார். அல்லாஹ் அதை ஆணாகவோ பெண்ணாகவோ ஆக்குகிறான். பிறகு அந்த வானவர் கேட்கிறார், யகூலு யா ரப்பி அஸ்ஸவியுன் அவ் கைரு சவியின், இந்த கரு ஊனமுற்றதா அல்லது ஆரோக்கியமானதா என்று கேட்கிறார். அல்லாஹ் அதை ஆரோக்கியமானதாகவோ ஆரோக்கியமற்றதாகவோ அதை ஆக்குகிறான். அதை வானவர் எழுதுகிறார். பிறகு அந்த வானவர் கேட்கிறார், யா ரப்பி மா ரிஸ்குஹு மா அஜலுஹு மா ஹுலுகுஹு, இந்த கருவின் வாழ்வாதாரம் என்ன, இவனது வாழ்நாள் என்ன, இவனுடைய குணங்கள் என்ன, அனைத்துமே மனிதனுக்கான அனைத்து செயல்பாடுகளும் 40வது நாளில் எழுதப்படுகிறது. அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அவைகள் அத்துணையுமே அந்த வானவர் எழுதுகிறார். யஜ்அலுஹுல்லாஹு ஷகியா அவ் சஈதா. பிறகு அந்த வானவர் கேட்கிறார், இறைவா இவர் நற்பேரற்றவனா அல்லது நற்பேறு பெற்றவனா, நல்லவனா கெட்டவனா என்று கேட்கிறார். அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை பதிவு செய்கிறார். மிக தெளிவான செய்தி. அர்பஈன லைலா, 40வது இரவில் வானவர் வருகிறார். வந்து கேட்கிறார், இது ஆணா பெண்ணா, ஆரோக்கியமானவனா ஆரோக்கியமற்றவனா, இவனுடைய வாழ்வாதாரம் என்ன, வாழ்நாள் எவ்வளவு, குணங்கள் என்ன, இவன் நற்பேர் உடையவனா நற்பேரற்றவனா, சொர்க்கவாசியா நரகவாசியா என்பது உட்பட அனைத்துமே 40வது இரவில் எழுதப்படுவதாக, அதாவது மனிதனுக்கான ரூஹ் ஊதப்படுவதாக மிக தெளிவாக சஹீஹ் முஸ்லிம் 5148வது செய்தி விளக்குகிறார். அப்போ சஹீஹ் முஸ்லிம் செய்தியில் 40வது நாளில் மனிதனுக்கான ரூஹு உட்பட மனிதனின் அனைத்து செயல்பாடுகளும் எழுதப்பட்டுவிடும் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு 120 நாள் வரைக்கும் உள்ள கருவை கலைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வது பொருத்தமற்றது, ஏற்புடையதாக இருக்காது. இது முதலாவது அம்சம். இரண்டாவது, இதே சஹீஹ் முஸ்லிம்ல 42 இரவுகளில் வானவர் வருகிறார் என்கிற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமினுடைய 4783 தமிழ் நம்பர்ல 5147வது செய்தியிலே பார்க்கிறோம். அதில் இதே போன்று தாயின் வயிற்றில் வானவர் வந்து கேட்கிறார். ஹதீதுகளிலே பார்க்கிறோம், யகூலு இதா மர்ர பின் நுத்ஃபா, விந்து துளி தாயின் வயிற்றிலே கருவாய் உருவான சின்தானி வ அர்பஊன லைலா, 42 இரவுகளில் பஅஸல்லாஹு இலைஹா மலகா, ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்புகிறான். பிறகு அதே கேள்வியை கேட்கிறார்,
ஃபஸவ்வரஹா வஹலக ஸமஅஹா வபஸரஹா வஜில்தஹா வலஹ்மஹா வஇலாமஹா. அந்த வானவரை அனுப்பினதற்கு பிறகு அந்த வானவர் அந்த கருவிற்காக எலும்புகளை போர்த்துகிறார், சதையை போர்த்துகிறார், அனைத்து மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் எழுதிவிட்டு பிறகு இறைவனிடத்திலே கேட்கிறார், இது ஆனா பெண்ணா, இதனுடைய வாழ்நாள் எவ்வளவு, இதனுடைய குணங்கள் என்ன, இது நற்பேர் உடையதா நற்பேர் அற்றதா, இவன் ஆரோக்கியமானவனா ஆரோக்கியமற்றவனா. அதற்கு உருவமளித்து செவிப்புலன் கொடுத்து பார்வை கொடுத்து தோலை கொடுத்து சதையை கொடுத்து எலும்பையும் அல்லாஹ் படைக்கிறான். எத்தனாவது இரவுல? 42வது இரவில். 42வது இரவில் தாயின் கருவிலே உருவாகிவிட்ட அந்த விந்து துளிக்கு உயிர் கொடுக்கப்பட்டு எலும்பு சதை செவிப்புலன் பார்வை புலன் ஆனா பெண்ணா, நற்பேர் உடையவனா நற்பேரற்றவனா, இவன் வாழ்நாள் எவ்வளவு, குணங்கள் என்ன, இவன் பாக்கியம் பொருந்தியவனா பாக்கியமற்றவனா, ஆரோக்கியம் உடையவனா ஆரோக்கியமற்றவனா என்று மனிதனுக்கான அனைத்து செயல்பாடுகளும் இதிலே 42வது இரவில் எழுதப்பட்டு பிறகு அந்த வானவர் அந்த ஏட்டை எழுதிய ஏட்டை பதிவு செய்துவிட்டு தன் கையில எடுத்து செல்கிறார். எப்படிப்பட்ட செய்தின்னு பாருங்க. ஏட்டை எழுதிவிட்டு அதை கையில கொண்டு செல்கிறாராம், இறைவனிடத்திலே கொண்டு செல்கிறார். அல்லாஹ் கிட்ட இருந்து எது ஆணையிடப்பட்டுச்சோ அதை தவிர அவர் கூட்டுவதும் இல்லை குறைப்பதும் இல்லை. இது சஹீஹ் முஸ்லிம்ல தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தாயின் வயிற்றில் கரு உருவாகி 42வது இரவில் வானவர் மனிதனுக்கான அனைத்து செயல்பாடுகளையும் மனிதனுக்கான ரூஹ் உட்பட அனைத்தையும் எழுதிவிடுவார் என்பது தெளிவாக தெரிகிறது. உருவம் கூட கொடுக்கிறார், செவிப்புலன் பார்வை புலன் தோல் சதை. இப்போ இவ்வளவு மனிதனுக்கான செயல்பாடுகளும் ரூஹ் உட்பட உருவமும் கொடுத்ததற்கு பிறகு 120 நாள் வரைக்கும் கருவை கலைச்சுக்கலான்னு சொல்றது பொருத்தமற்றது, ஏற்க முடியாது. மனிதனுக்கான உயிர் உட்பட அனைத்தும் கொடுத்ததற்கு பிறகு கருவை கலைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிப்பது அது அறிவுக்கும் பொருத்தமற்றமா இருக்கிறது, ஹதீஸிற்கும் நேர்முரணாய் இருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் மற்றொரு செய்தியில 45 நாட்களில் வானவர் பதிவு செய்து மனிதனுக்கான செயல்பாடுகள் ரூஹ் உட்பட அனைத்தையும் பதிவு செய்கிறார் என்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல அரபியில 6895வது எண்லையும் தமிழ் எண்ல 5146லையும் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எதுகுலுல் மலக்கு அலன் நுத்ஃபதி பஅதமா தஸ்தகிரு ஃபிர் ரஹிம் பி 40 அவ் 45 லைலா. விந்து துளி தாயின் கருப்பையில் 40 அல்லது 45 நாட்கள் தங்கியிருக்கிற நேரத்தில் வானவர் ஒருவர் வருகிறார். மீண்டும் அதே கேள்விதான் கேட்கிறார், ஆனா பெண்ணா, நற்பேர் உடையவனா நற்பேர் அற்றவனா, ஆரோக்கியமானவனா ஆரோக்கியமற்றவனா, அவருடைய செயல்பாடு இயக்கம் வாழ்நாள் வாழ்வாதாரம் அனைத்தும் எழுதப்பட்டு ஏடுகள் சுருட்டப்பட்டு விடுகிறன, அதில் கூட்டப்படுவதும் இல்லை குறைக்கப்படுவதும் இல்லை என்கிற செய்தியை நாம் மிக தெளிவாய் பார்க்கிறோம். அப்ப தாயின் கருப்பையில் தாயினுடைய வயிற்றில் கரு உருவாகி 40 நாட்களில் வானவர் மனிதனுக்கான ரூஹ் உட்பட அனைத்து செயல்பாடுகளையும் எழுதுகிறார். 42 நாட்களில் ரூஹ் உட்பட மனிதனுக்கான அனைத்து செயல்பாடுகளையும் எழுதுகிறார். தாயின் கருப்பையில் உருவாகிவிட்ட அந்த கருவை 45 நாட்களில் மனிதனுக்கான ரூஹ் உட்பட அனைத்து செயல்பாடுகளையும் எழுதிவிடுகிறார், பதிவு செய்கிறார், ஏட்டை எடுத்து செல்கிறார் என்கிற 3 விதமான செய்திகள் இருக்கிறது. 40 நாட்களில் ரூஹு எழுதப்படுகிறதா, 42 நாட்களில் எழுதப்படுகிறதா, அல்லது 45 நாட்களில் எழுதப்படுகிறதா? 3 செய்தி இருக்கிறது. 120 நாள் இல்லவே இல்லைன்றது அது உறுதியாய் விளங்குகிறது. 40, 42, 45 இந்த 3ல் எத்தனையாவது நாளில் வானவர் ரூஹை பதிவு செய்கிறார் என்பது குறித்தான விளக்கத்தையும் நாம் மிக தெளிவாய் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல 3 விதமான அறிவிப்புகள் தாயின் வயிற்றிலே உருவாகிவிட்ட கருவில வானவர் மனித ரூஹ் உட்பட மனிதனுக்கான அனைத்து செயல்பாடுகளையும் பதிவு செய்கிறார் என்பது குறித்து 3 விதமான அறிவிப்புகள் வருகிறது. 40 லைலா 40 இரவுகளில் வானவர் ரூஹ் உட்பட மனிதனுக்கான அனைத்து செயல்பாடுகளையும் பதிவு செய்கிறார் என்கிற செய்தி வருகிறது. சின்தானி 40 லைலா 42 இரவுகளில் வானவர்
மனித ரூஹ் உட்பட மனித உயிருக்கான அனைத்து செயல்பாடுகளையும் பதிவு செய்கிறார் என்று வருகிறார். அதே போன்று ஹம்சத்தும் அர்பஈன லைலா 45 இரவுகளில் வானவர் மனித ரூஹ் உட்பட அனைத்தையும் பதிவு செய்கிறார் என்று 3 விதமான அறிவிப்புகள் வருகிறது. இப்போ 40 இரவுகளில் வானவர் வருகிறாரா, 42வது இரவில் அதை பதிவு செய்கிறாரா, 45இல் பதிவு செய்கிறாரா, இதில் எதை எடுத்துக்கொள்வது என்கிற கேள்வி எழுகிறது. இதில் 45 நாட்களில் வானவர் பதிவு செய்கிறார் என்கிற செய்தி அல்லாஹுவின் தூதர் அவர்களின் கூற்று அல்ல. அந்த செய்தியில் சுஃபியான் என்கிற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். அவர் சந்தேகமாய் 40 45 சந்தேகத்தோடு அவர் அறிவிக்கிற காரணத்தினால் நபிகளாரின் கூற்றாக அந்த செய்தி வரல. அப்போ 45 இரவுகள்ன்றது ரசூல்லாவுடைய வார்த்தை இல்லை, அது ஒரு அறிவிப்பாளரின் கூற்று. எனவே அது அடிபட்டு போகிறது. 45 இரவு இல்லை, அது உறுதி. இப்போ 40 42 சஹீ முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம். அரபி எண் 6899, தமிழ் எண் 5148 மிக தெளிவாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்ன மலக்கன் முவக்கிலன் பிர் ரஹ்மி இதா அராதல்லாஹு ஐயஹ்லுக ஷையா பிஇذنில்லாஹி லிபித்இ வ40 லைலா. அல்லாஹ் தனது நாட்டப்படி தாயின் கருவிலே உருவாகிவிட்ட அந்த கருவிற்கு அந்த இந்திரிய துளியை அல்லாஹ் படைக்க நாடுகிற பொழுது லிபித்இ வ40 லைலா 40 சொச்ச இரவுகள் கழிந்ததற்கு பிறகு கருப்பை கன்று நியமிக்கப்பட்ட வானவர் வருவார். 40 இரவுன்றது உறுதி, 40 சொச்சம் என்று வருகிறது. அது 41ஆக இருக்கலாம், 42ஆக இருக்கலாம், 40 என்பது உறுதி. 40 சொச்ச இரவுகள் கழிந்ததற்கு பிறகு என்று மூடலாக இடம்பெறுகிறது. எண்ணிக்கை தெளிவாக குறிப்பிட்டு அறிவிக்கப்படுற அறிவிப்பு 40 42 அறிவிக்கப்படுவதால் இவைகள் இரண்டையுமே ஒரு சேர கவனிக்கிற பொழுது பேணுதல் என்கிற அடிப்படையில் 40 என்பது உறுதியாக தெரிகிறது. 40 இரவுகளில் தாயின் கருப்பையில் உருவாகிவிட்ட கருவிற்கு வானவர் அனுப்பப்படுகிறார். மனித ரூஹை அவர் பதிவு செய்கிறார். மனிதனுக்கான அனைத்து இயக்கம், செயல்பாடுகள், வாழ்வாதாரம், குணங்கள், அவனுடைய ஒட்டுமொத்த அம்சங்களையும் பதிவு செய்கிறார் என்பது மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறது. இந்த விஷயத்தை ஆழமாய் புரிந்து கொண்டு தாயின் வயிற்றில் உருவாகிவிட்ட கரு 40 நாட்களை கடந்து விட்டால் அந்த கருவை நாம் கலைப்பது என்பது ஒரு உயிரை கொன்ற கொலைக்கு சமமானது. ஏன்னா அல்லாஹ் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் எழுதுகிறான். அவன் சொர்க்கவாசியா நரகவாசியா உட்பட அனைத்தையும் எழுதியதற்கு பிறகு அந்த கருவை நான் கழைப்பேன் என்று சொல்வது அது பாரதூரமான கொலை குற்றத்திற்கு சமமானது, ஒரு உயிரை கொன்ற கொலை குற்றத்திற்கு நிகரானது. அதில் மாற்று கருத்தை இல்லை. தாயின் கருப்பையில் உருவாகிவிட்ட அந்த கரு 40 நாட்களை அடைந்து விட்டால் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவர்களாக, உறுதியை கொண்டவர்களாக அந்த கருவை நாம் கலைக்கவே கூடாது. அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரத்தை தருவான், பொருளாதாரத்தை தருவான் என்பதை உளமாற ஏற்றுக்கொண்டு ஒரு உயிரை கொன்ற கொலை குற்றத்தை செய்து நாம் பாவியாகிவிடக் கூடாது. மீண்டும் ஒரு கேள்வி எழலாம். அப்போ 120 நாட்கள் வரைக்கும் கருவை கலைச்சிக்கலான்னு கடந்த காலத்தில் மக்களுக்கு மத்தியிலே மார்க்க ஃபத்வா கொடுக்கப்பட்டது தானே. அந்த புகாரி ஹதீஸினுடைய நிலை என்ன என்பது குறித்து கேள்வி எழலாம். அந்த புகாரி ஹதீஸ் கூறுவது என்ன? உண்மையில் அந்த புகாரி செய்தியில் 120 நாட்களில் கருவை கலைத்து கொள்ளலாம் என்கிற அனுமதி ஏதும் இருக்கிறதா என்பது குறித்து நம்ம அடுத்த பதிவில் விரிவாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். கருவின் வளர்ச்சி நிலைகள் தொடர்பாகவும் கருவில் மனிதனுக்கான ரூஹு 120 நாட்களில் தான் ஊதப்படுகிறது என்பது தொடர்பாகவும் கடந்த காலங்களில் சஹீ புகாரியினுடைய செய்தியை நாம் ஆதாரமாக எடுத்து கூறி வந்தோம். உண்மையில் சஹீ புகாரி செய்தியில் 120 நாட்கள் வரைக்கும் மனிதனுக்கான ரூஹு ஊதப்படவில்லை, மனிதனுக்கான அனைத்து செயல்பாடுகளும் பதிவு செய்யப்படவில்லை என்று புகாரி செய்தியில் கூறுகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எதுவும் கருத்தை பதிவு செய்தார்களா என்று கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் அது தவறாக விளங்கப்பட்டது என்பதை சஹீ புகாரி செய்தியை படிக்கிற பொழுது தெரிகிறது. சஹீ புகாரி செய்தியில் 40 நாட்களில் தான் மனிதனுக்கான ரூஹ் ஊதப்படுகிறது
என்பது தெளிவாக பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரி செய்தியை நாம் விரிவாக காண்போம். சஹீஹ் புகாரியில் 3332வது செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மி, நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் 40 நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறீர்கள். சும்ம யகூனு அலகத்தன் மிஸ்ல தாலிக், பிறகு அவ்வாறே அந்த கருக்கட்டியாக மாறி விடுகிறது. சும்ம யகூனு முல்கத்தன் மிஸ்ல தாலிக், பிறகு அவ்வாறே சதைப்பிண்டமாக மாறிவிடுகிறது. சும்ம யபஅசுல்லாஹு இலைஹி மலக்கா, பிறகு ஒரு வானவரை அல்லாஹ் அனுப்பி பி அர்பஇ கலிமாத்தின் 4 கட்டளைகளை இடுகிறான். அமலுஹு வ அஜலுஹு வ ரிஸ்குஹு வ ஷக்கியு வ சஈத், அந்த மனிதனுடைய ஆயுள், அவனுடைய செயல்பாடு, அவனுடைய வாழ்வாதாரம், அது துர்பாக்கியசாலியா நர்பாக்கியசாலியா என்றும் எழுதப்படுகிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த செய்தியில் ஒரே ஒரு தடவை தான் அர்பஈன லைலா என்று வருகிறது. 40 இரவுகள் 40 நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறீர்கள். அடுத்த வாசகத்தில் சும்ம யகூனு அலக்கத்தன் மிஸ்ல தாலிக், பிறகு அவ்வாறே சதைப்பிண்டமாக நீங்கள் கருக்கட்டியாய் மாறி, சும்ம யகூனு முல்கத்தன் மிஸ்ல தாலிக், பிறகு அவ்வாறே சதைப்பிண்டமாய் மாறிவிடுகிறீர்கள். அர்பஈன லைலத்தன் என்பது ஒரே ஒரு தடவை தான் வாசகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியினுடைய மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்க்கலாம், அடைப்பு குறிக்குள் அதே போன்று 40 நாள், அதே போன்று 40 நாள், அதே போன்று 40 நாள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். பிரச்சனையே அங்குத்தான், விளங்குவதில் பிரச்சனையே அங்கிருந்து தான் வருகிறது. இங்கே 40 நாட்கள் என்று ஏதாவது செய்தியில் வருகிறதா? பிறகு அவ்வாறே நீங்கள் கருக்கட்டியாய் மாறுகிறீர்கள், பிறகு அவ்வாறே சதைப்பிண்டமாய் மாறுகிறீர்கள், அவ்வாறே மாறுகிறீர்கள் என்றுதான் வருகிறது. இந்த செய்தியை நாம் மேலே சுட்டிக்காட்டிய 40 நாட்களில் வானவர் வந்து மனிதனுக்கான ரூஹ் உட்பட அனைத்து செயல்பாடுகளையும் பதிவு செய்கிறார் என்கிற சஹீஹ் முஸ்லிம் செய்தியோடு முரணில்லாத வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தாயின் வயிற்றில் 40 நாட்கள் கருவாக சேமிக்கப்படுகிறீர்கள், அவ்வாறே கருக்கட்டியாய் மாறிவிடுகிறது, அவ்வாறே சதைப்பிண்டமாய் மாறுகிறது, பிறகு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். இந்த செய்தி இப்படித்தான் தொடர். 40 நாள்ல கருவாக சேமிக்கப்படுகிறீர்கள் என்று கூறியதற்கு பிறகு அவ்வாறே கருக்கட்டியாய் மாறுகிறது, அவ்வாறே சதைப்பிண்டமாய் மாறுகிறது. எண்ணிக்கையாக குறிப்பிடப்படுவது 40 நாள் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 40 நாள்ல அனைத்தும் அவ்வாறே சேமிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் முகாந்திரம் இருக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இதுல 40 + 40 + 40 என்று 120 நாள் என்று புரிந்து கொள்வதற்கு இந்த புகாரி செய்தியிலையும் இடர்பாடு இல்லை, ஏனைய செய்திகளும் அப்படி விளக்கல. இப்போ இதுல 120 நாள்னு நாம் சொல்வதாக இருந்தால் சஹீஹ் முஸ்லிமுடைய செய்திக்கு நேர் முரணாகிவிடும். 2 செய்தியும் புரிந்து கொள்ளணும். இந்த செய்தியினுடைய அரபு வாசகத்தில் மிஸ்ல தாலிக் என்கிற அரபி வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. மிஸ்ல தாலிக்க என்பது அவ்வாறே, அது போன்று என்று பொருள். மேலும் இந்த செய்தியில் 2 முக்கியமான வாசகம் பதிவு செய்யப்படுகிறது. அர்பஈன லைலா யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி, அர்பஈன லைலா முக்கியமான வாசகம், 40 நாள். யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி, தாயின் வயிற்றில் சேமிக்கப்படுகிறீர்கள். இப்போ மிஸ்ல தாலிக்க இந்த வாசகத்தை முக்கியமான வாசகமாக இருக்கிற அர்பஈன லைலா என்பதோடு இணைப்பதா, அல்லது யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி, தாயின் வயிற்றில் சேமிக்கப்படுகிறீர்கள் என்பதோடு இணைப்பதா என்பதில் தான் தவறான பிழை ஏற்படுகிறது. அவ்வாறே என்பதை இங்கே இருக்கிற 2 முக்கியமான வாசகம், 40 இரவுகள் தாயின் வயிற்றில் சேமிக்கப்படுகிறீர்கள், எதோடு இணைப்பது? இப்போ சஹீஹ் முஸ்லிம்ல 40 நாள்னு தெளிவா பதிவு செய்யப்படுகிறது. அந்த செய்தியை முரணில்லாத வகையில் நாம் ஏற்றாக வேண்டும். மிக தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ பலர் கடந்த கால அறிஞர்கள் உட்பட அவ்வாறே என்பதை முக்கியமான 2 வாசகத்தின் முதல் வாசகமாக இருக்கிற அர்பஈன லைலா 40 நாட்கள் என்கிற வாசகத்தோடு இணைத்து விட்டதுதான் அங்கே பிழை ஏற்படுவதற்கான காரணம். 40 நாட்கள் என்று இணைக்கிற பொழுது அலக்கா என்கிற நிலை 40 நாள், நுத்ஃபா என்கிற நிலை 40 நாள், முல்கா என்கிற நிலை 40 நாள், 40 + 40 + 40 120 என்கிற வகையில் தவறாக பிழையாக விளங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவ்வாறே என்கிற வாசகத்தை
40 லைலத்தன் 40 இரவுகள் என்பதோடு இணைப்பதை விட யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி, தாயின் வயிற்றில் அவ்வாறு சேமிக்கப்படுகிறீர்கள். 40 நாள்லேயே விந்து துளியே கருவாக உண்டாகி அது சதைப்பிண்டமாய் மாறி அது கருக்கட்டியாய் மாறும் என்பதைத்தான் அது மிக தெளிவாய் விளக்குகிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தியும் புகாரியினுடைய செய்தியும் ஒன்றுக்கொன்று இப்படியே பொருத்தமாய் இப்படி விளங்குகிற பொழுது நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. அவ்வாறே அதுபோல் என்கிற வாசகத்தை தாயின் வயிற்றில் நீங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறீர்கள், சேமிக்கப்படுகிறீர்கள் என்று புரிந்து கொள்வதுதான் ஆழமாய் புரிந்து கொள்கிற அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையாய் விளக்கியிருக்கிற சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தியை அப்படியே மெய்ப்பிக்கிற வகையிலும் உறுதிப்படுத்துகிற வகையிலும் இருக்கிறது. இந்த 40 நாட்கள் என்கிற செய்தியை தான் சஹீஹ் புகாரியும் சொல்லுகிறது. ஆனால் நாம் அதை தவறாக பிழையாய் கடந்த கால அறிஞர்கள் உட்பட பலர் அதை பிழையாய் விளங்கி கொண்டதுதான் அதற்கான காரணம். அவ்வாறே என்கிற அந்த மிஸ்லதாலிக்க என்கிற வாசகத்தை தாயின் வயிற்றில் ஒருங்கிணைக்கப்படுகிறீர்கள், தாயின் வயிற்றில் சேர்க்கப்படுகிறீர்கள் என்பதோடு இணைப்பதுதான் மிக பொருத்தமாயிருக்கிறது. ஆக சஹீஹ் புகாரி செய்தியும் 40 நாட்களில் வானவர் வருகிறார், 40 நாட்களில் மனிதனுக்கான அனைத்து செயல்பாடுகளையும் உறுதிப்படுத்துகிறார் என்பதைத்தான் மென்மேலும் உறுதிப்படுத்துகிறது. சஹீஹ் புகாரி செய்தி, சஹீஹ் முஸ்லிம் செய்தி ஆகிய செய்திகளை நாம் மீண்டும் கவனிக்கிற பொழுது தாயின் கருப்பையில் உருவாகிவிட்ட அந்த கரு 40 நாட்களை எட்டிவிட்டால் வானவர் வந்து மனிதனுக்கான ரூஹ் உட்பட அனைத்தையும் அதிலே பதிவு செய்கிறார் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ மற்றொரு கேள்வியும் எழலாம். மனிதனுக்கான நிர்பந்தமான சூழல் ஏற்படும், மனிதனுக்கான சிரமங்கள் ஏற்படும், மனிதனுக்கு ஏதேனும் அத்தியாவசிய அவனுக்கான உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். இது மாதிரி உருவாகிவிட்ட கருவிற்கு நாம் ஏதேனும் அதற்கு எதுவும் பதில் இருக்கிறதா, அந்த கருவை எதுவும் கலைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதியா என்று கேட்டால், நிர்பந்தம் என்று வருகிற பொழுது அவரவர் தனிப்பட்ட விஷயம், அவருக்கும் இறைவனுக்குமான தொடர்பு இருக்கிற விஷயம். அல்லாஹ் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் பார்க்கிறான், ஒவ்வொருவரின் செயல்பாடுகளையும் பார்க்கிறான். அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிற பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா தாஹா, எவருக்கும் தான் வழங்கியதை தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். சயஜஅலுல்லாஹ பஅத உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகு அல்லாஹ் எளிதானதை ஏற்படுத்துவான். அல்லாஹ் வழங்கியதை தவிர யாருக்கு சிரமத்தை ஏற்படுத்த மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அல்லாஹ் எவரையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். சிரமம் என்று வருகிற பொழுது தாயின் உயிர் பயங்கரமான முறையில் பாதிக்கப்படும், இந்த கருவிற்கு பாதிப்பு இருக்கிறது என்பது போன்று நிர்பந்தமான சூழல் என்று வந்தால் 40 நாளுக்கு பிறகு கலைத்துக் கொள்வது அது நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் வரும். ஆனால் தாயின் கருப்பையில் உருவாகிவிட்ட கரு 40 நாட்களை எட்டிவிட்டால், 40 லைலா 40 நாட்களை எட்டிவிட்டால் அந்த கருவை கலைப்பது என்பது மாபாதகமான மிகப்பெரும் குற்றமான கொலை குற்றத்தை செய்வதற்கு அது சமமாகிவிடும். அல்லாஹ்விற்கு அஞ்சி அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ் 40வது நாளில் ஒரு வானவரை அனுப்பி ரூஹை எழுதுகிறான், செயல்பாட்டை எழுதுகிறான், வாழ்வாதாரத்தை எழுதுகிறான், குண நலன்களை எழுதுகிறான், ஆரோக்கியம் உள்ளவனா ஆரோக்கியமற்றவனா என்பதை பதிவு செய்கிறான், நர்பாக்கியம் உள்ளவனா நர்பாக்கியமற்றவனா, சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதை அந்த 40வது நாளில் அந்த மலக்கு பதிவு செய்துவிட்டு எந்த புத்தகத்தில் எழுதினாரோ அந்த புத்தகத்தை மூடிவிட்டு அதை எடுத்தும் செல்கிறார். இப்படி 40வது நாளில் மனித உயிர் ஊதப்பட்ட ஒரு கருவை கலைப்பது என்பது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு கொலை குற்றத்தை செய்ததற்கு சமமாகிவிடும். இந்த அடிப்படையில் தாயின் கருப்பையில் கரு உருவாகி 40 நாட்கள் ஆகிவிட்டால் அந்த கருவை கலைப்பது மார்க் அடிப்படையில் மிகப்பெரும் குற்றமாய் கருதப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் உருவாகிவிட்ட கரு விஷயத்தில் அதை கூடுதலாய் கவனித்து மாபாதகமான குற்றத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் பாவியாகி விடாமல், கடந்த காலத்திலே அறியாமலோ தெரியாமலோ நாம் ஏதேனும் ஒரு தவறை செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு, அல்லாஹ் மன்னிப்பவன் பிழை பொறுப்பவன், அறியாமல் செய்த
தவறிருக்க அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்கிற இஸ்லாத்தின் ஏராளமான ஏனைய செய்திகள் நமக்கு விளக்குகிறது. இனிவரும் காலங்களில் தாயின் கருப்பையில் 40 நாட்கள் உருவாகி அந்த நாட்கள் கடந்து விட்டால் அந்த கருவை கலைப்பது மார்க் அடிப்படையில் கொலை குற்றத்திலே சாரும் என்பதை இந்த முக்கியமான தகவலையும் செய்தியையும் பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேரான பாதையையும் சீரிய சிந்தனைகளையும் இஸ்லாத்தை உள்ளது உள்ளபடி அல்லாஹுவின் வார்த்தையையும் அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கையையும் அப்படியே பின்பற்றுகிற ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.